மோசஸ், இந்த பட்ஜெட் குறித்தான பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்பாக பேசின தோழர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 4 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கடன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கலாம் அதை ரெகுலேட் பண்றதுக்குன்னு நம்ம கிட்ட ஒரு சட்டம் இருக்கு, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதுக்கு உட்பட்டு தான் டோட்டல் ஜிடிபில நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூல நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் நம்ம கடன் வாங்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு சேஃப் ஜோன்ல தான் தமிழ்நாடு அரசு இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனா வாங்கக்கூடிய கடனும் ஒரு அரசு வாங்கக்கூடிய கடனும் ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் என்னன்னா, நம்ம கிட்ட அவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால நம்மளால கடன் வாங்க முடியுது. ரெண்டாவது, முன்பு இருந்தது போலதான் இப்ப கிடையாது. இப்ப நம்ம இன்டர்நேஷனல் பேங்க் கிட்ட நம்ம கடன் வாங்கணும்னா யூனியன் கவர்மெண்ட் உடைய சப்போர்ட் இருந்தாதான், அவங்களுடைய ஒப்புதல் இருந்தாதான் நம்மளால வாங்க முடியும். ஒருவேளை நம்ம அந்த ஒரு சேஃப் ஜோனை நம்ம தாண்டி இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்மளுக்கு அந்த ஒப்புதலை கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மெட்ரோ பர்ஸ்டுக்கு இவங்க நிதி ஒதுக்காத போது நம்ம ஜிகா அமைப்பு கிட்ட தான் நம்ம நிதி வாங்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். மாநகராட்சியில நடைமுறைப்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடையில கூட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக வாங்கக்கூடிய கடன். டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு அவங்களும் உயர்கல்வியில படிக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஊர்காவல் படையில அவங்களுக்காக ஒரு தனி விங்க உருவாக்குவோம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக அந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் பர்டிகுலரா பார்க்கக்கூடிய விஷயம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒன்றிய அரசு குறிப்பா ஒரு இந்தியா முழுவதுமே அவங்க எஜுகேஷனுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி பார்த்தோம்னா 74,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இந்த திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு பொறுப்புக்கு அவங்க அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் 32,000 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அவங்க ஒதுக்கி இருக்கிறது 46,667 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 17,000 கோடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணி ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு நம்ம கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் உடைய ரிசல்ட் தான் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 2030க்குள்ள நம்ம 50% அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பட்ஜெட்ல எஜுகேஷனுக்கு கொடுத்த ரொம்ப எக்ஸசிவான இம்பார்ட்டன்ஸ் மூலமா நம்ம ஆல்ரெடி அதை அட்டன் பண்ணி 50க்கு மேல இருக்கிறோம். நம்ம யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கிறோம்னா அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோட நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்ன தர்மேந்திர பிரதான் சொன்ன அந்த விஷயம், தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அகழாய்வு ஆராய்ச்சி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல பண்ண போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பார்த்தோம், சிவகலையில கிடைச்ச அந்த நெல்மணி கிட்டத்தட்ட 3,500 ஆண்டுகள் பழமையான ஒரு நெல்மணி அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. வேட்டையாடி உணவு ப்ரிப்பேர் பண்ண டைம்ல நம்ம ஒரு வேளாண் சமூகமா வாழ்ந்திருக்கிறோம். 3,500 வருஷம் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நம்ம ஒரு வேளாண் சமூகமா நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலையில கிடைச்ச அந்த நெல்மணிகள் நம்மளுக்கு சொல்லுச்சு. இப்போ நம்ம இரும்பின் காலம் கிட்டத்தட்ட 4,500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை நம்ம உருக்கி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த அகழாய்வு மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்த நல்ல விஷயங்கள். சோ அதுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 8 புதிய இடங்கள்ல இதுக்கான ஆராய்ச்சி பணிகள் தொடங்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நாங்க அன்சிவிலைஸ்ட் ஆன பீப்புள்ஸ் கிடையாது, அப்படி ஒரு கம்யூனிட்டி கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி தமிழ் சொசைட்டி கிடையாது. யார் அன்சிவிலைஸ்ட்னா அதற்கு மாறா எங்க கிட்ட இருந்து அதிகமான வரி பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்க மறுக்கிற நீங்க தான் அன்சிவிலைஸ்ட். பாஜகவுடைய ஆதரவாளர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லேப்டாப் எப்படி பயன்படுத்த போறாங்க, எப்படி லேப்டாப்பை பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியாது, அது என்ன அதனால என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் பாஜகவுடைய எம்எல்ஏ கிடையாது. இவங்க சட்டசபைக்குள்ள இருக்கக்கூடிய வைஃபையை பயன்படுத்தி மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் இருக்கு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம இப்படி எல்லாம் டெக்னாலஜி வைஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்வதேச அமைப்புகள்ல, வெளிநாடுகள்ல பெரிய ஒரு எம்என்சி கம்பெனிகள்ல பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப நார்த் இந்தியால இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு நார்த் இந்தியால நம்ம பார்த்தோம், கும்பமேளா நிகழ்ச்சியில கூட பார்த்தோம். அப்ப ஒரு ட்ரெயினுக்குள்ள ஒரு இன்ஜின் கார்டுடைய பெட்டிக்குள்ளே ஏறிக்கிட்டு யாருமே ட்ரெயின் விட்டு கீழே இறங்கல. மக்களை நான் குறை சொல்லல,
இவங்க அந்த மக்கள் அந்த மாதிரிதான் முழுக்க முழுக்க மதவாத சிந்தனைகளை கொடுத்து அவங்கள வந்து ஒரு 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 தொழில்நுட்ப ரீதியா சிந்திக்க விடாம அவங்கள வந்து ஒரு மயங்கடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த வேலையை தமிழ்நாடு அரசு வந்து எப்பவுமே வந்து செஞ்சது கிடையாது. நம்மளுடைய மாணவர்களையும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களையும் சரி, ரொம்ப சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா திங்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பண்ணதுனாலதான் இன்னைக்கு இஸ்ரோக்கு அதிகமான சயின்டிஸ்ட கொடுத்த மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். அப்படி நம்ம தமிழ்நாடு அதிகமான சயின்டிஸ்ட கொடுத்திருக்கிறோம். அப்படி அந்த சயின்டிஸ்ட் சந்திராயன் அமைச்சா நிலவு அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சிவசக்தின்னு பேர் வைக்கக்கூடிய வேலையை தான் பாரத பிரதமர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இவங்க வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணுன்ற மாதிரி வகுப்பெடுக்க வேணாம். பெட்ரோல் விஷயங்களை பத்தி பேசினாங்க. பெட்ரோல் டீசல் விஷயத்துல தமிழ்நாடு அரசு வந்து பெரிய லெவல்ல வந்து விலை குறைப்பு செய்யல அப்படின்னாங்க. கொரோனா காலகட்டத்துல கொரோனா உச்சத்துல இருந்தபோது சர்வதேச இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து மைனஸ்ல போச்சு. அப்ப கூட வந்து இந்தியாவில வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை 100 தாண்டி வந்து இங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடத்தின நீட் எக்ஸாம்லயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எவ்வளவு பெரிய வந்து அதுல வந்து ஒரு முறைகேடு நடந்ததுன்றத நம்ம பார்த்தோம். ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒன்றிய வந்து கல்வித்துறை அமைச்சர் அந்த அலிகேஷனை மறுத்தாரு. ஆனா உச்ச நீதிமன்றத்துல அது அம்பலப்பட்டு போச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். நீங்க தமிழ்நாடை விட பெஸ்டான வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டேட், அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்டா இருக்கலாம், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டா இருக்கலாம், எஜுகேஷனல் டெவலப்மெண்டா இருக்கலாம், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், பெர் கேபிட்டல் இன்கமா இருக்கட்டும், இங்க தமிழ்நாடை விட சிறப்பான ஒரு மாநிலம், பாஜக ஆட்சி செஞ்ச மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்றத உங்களுடைய ஒன்றிய அரசு தரவுகள்ல இருந்தே நீங்க எனக்கு காட்டிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பேசலாம்.